السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சிறுவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து நம்முடைய மார்க்கத்திலே அவசியம் அறிந்திருக்க வேண்டிய விஷயங்களை, அம்சங்களை கேள்விகளின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இதற்கு முன்னால் நாம் 5 கேள்விகளுக்கான விடைகளை அறிந்து கொண்டோம். இன்று 6வது கேள்வியாக இருக்கின்றது. ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சி கூறுவதன் பொருள் என்ன? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று நாம் சாட்சி கூறுகிறோம் அல்லவா? நம்முடைய ஷஹாதா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த ஷஹாதா இருக்கிறது அல்லவா, அதனுடைய 2வது பகுதியாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று நாம் சாட்சி கூறுகின்றோம் அல்லவா, அதனுடைய பொருள் என்ன என்று கேள்வியாக இருக்கின்றது. அதற்கு பதிலாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மத் அருட்கொடையாகவும் இன்னும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். கண்ணியத்திற்குரிய சிறுவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார் என்றால் நம் மீது சில விஷயங்கள் கடமையாகுகின்றது. அதிலே முதலாவது விஷயம் என்னவென்றால் தாஅத்துஹு ஃபீமா அமர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வ தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அறிவிக்கின்றார்களோ, எதை கூறுகின்றார்களோ அதை அதை உண்மை என்று நம்ப வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். 3வது விஷயம் என்னவென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு தடுக்கின்றார்களோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். 4வது விஷயம் என்னவென்றால் அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அப்படியே அல்லாஹுவை வணங்க வேண்டும். 5வது அம்சமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகம் நேசிக்க வேண்டும். ஆக இந்த 5 விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளையிட்டார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை அந்த விஷயத்திலே அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தை ஏவுகின்றார்கள், ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்றால் அதை அப்படியே செய்ய வேண்டும். இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை அறிவிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். சொர்க்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்ட நியமத்துகளை, இன்பங்களை வைத்திருக்கின்றான் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்திலும் சிந்தனையே உதித்திராத சொர்க்கத்தை அல்லாஹ் நல்லடியார்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்திலே ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தினுடைய நிழல் எப்படிப்பட்டது என்றால் 100 வருடம் அந்த மரத்தின் நிழலை வேகமாக குதிரையை செலுத்தக்கூடிய ஒரு குதிரைப்படை வீரர் குதிரையை கொண்டு கடந்து சென்று கொண்டே இருப்பார். அவர் கடந்து சென்று கொண்டே தான் இருப்பார், ஆனால் அதை அவர் கடந்திட மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி சொர்க்கத்தை குறித்தும், இப்படி நாளை நடக்க இருக்கக்கூடிய மறுமையிலே அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்பான், எப்படி விசாரணை நடைபெறும் என்று எந்த விஷயங்களை ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னார்களோ அதை நாம் நம்ப வேண்டும். எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை நாம் நம்பிட வேண்டும். இது 2வது விஷயம். 3வது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிலிருந்து நம்மை தடுத்தார்களோ, எதை செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை நாம் என்ன செய்யக்கூடாது, அதை நாம் செய்யக்கூடாது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரண்டை காலுக்கு கீழே, நம்முடைய கால் இருக்கிறது அல்லவா, அதனுடைய கரண்டை கால், அந்த கரண்டை காலுக்கு கீழே ஆடையை அணிவதை
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஆக நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கரண்டை காலுக்கு கீழே ஆடையை, நம்முடைய ஃபேண்டை நாம் அணியக்கூடாது. நம்முடைய ஆடை அந்த கரண்டைக்கு மேல், காலுடைய பாதத்தில் இந்த சைடில் இருக்கக்கூடிய கரண்டைக்கு மேல் தான் நம்முடைய ஆடை இருக்க வேண்டும். ஆக இது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். கரண்டை கீழே ஆடை அணிவதை தடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடாது, பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள். ஆக நாம் பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது. என்ன அர்த்தம்? நம்முடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். அவர்கள் சொல் பேச்சை கேட்காமல் நாம் இருக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஆக மூன்றாவது அம்சம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நான்காவது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படிதான் வணங்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் நம் மீது தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். ஃபஜ்ருடைய 2 ரக்காத், அதே போன்று துஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகள், அஸ்ருடைய தொழுகை 4 ரக்காத்துகள், மக்ரிபுடைய தொழுகையிலே 3 ரக்காத்துகள், இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத்துகள். ஆக எப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிதான் தொழ வேண்டும். ஃபஜ்ருடைய 2 ரக்காத் என்றால் 2 ரக்காத் தான் தொழ வேண்டும், 3 ரக்காத்தை தொழக்கூடாது. இன்னும் அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்களோ அப்படிதான் தொழ வேண்டும். எந்த விபாதத்தாக இருக்கட்டும், நோன்பு வைக்கிறதாக இருக்கட்டும், உம்ரா செய்வதாக இருக்கட்டும், இப்படி தர்மம் செய்வதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அல்லாஹ்வை வணங்க நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, இபாதத்து செய்ய நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அப்படித்தான் அல்லாஹுவை, அவனுக்கு நாம் இபாதத்து செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தராத வழியிலே அல்லாஹ்வுக்கு ஒருவர் இபாதத்து செய்வார் என்றால் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் அதை மறுத்து விடுவான், அல்லாஹ் அதை நிராகரித்து விடுவான். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரித்தான் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய வேண்டும். இது முக்கியமான விஷயம். ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார் என்பது அறிந்த பிறகு நம் மீது கடமையாகக்கூடிய ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நம்முடைய பேரண்ட்ஸ், நம்ம கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் அனைவரையும் விட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் நம்மை விடவும் அதிகமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய சிறுவர்களே, இன்றைய அமர்விலே நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார் என்பதனுடைய பொருளை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்களுக்கு அருட்கொடையாகவும் அச்சமுட்டு எச்சரிக்கை செய்வதற்காகவும் அனுப்பி வைத்தார். இதை அறிந்து கொண்டு விட்ட பிறகு 5 விஷயங்கள் நம் மீது கடமையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை, அவர் கட்டளையிட்டதை அதற்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலிருந்து செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை செய்யக்கூடாது. அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படித்தான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஐந்தாவது, எல்லாவற்றையும் விட நம் அனைவரையும் விட ரசூலுல்லாஹ்வை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் மறுமையும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கக்கூடிய உங்களுக்கு ரசூலுல்லாஹ்விடத்திலே முன்மாதிரி இருக்கின்றது. என்ன முன்மாதிரி? ஒரு எக்ஸாம்பிள். ரசூலுல்லாஹ் அவர்தான் நம்முடைய எக்ஸாம்பிள், அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதை போன்று நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய சுன்னாவை அப்படியே ஏற்று வாழ்விலே அதை செயல்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் எதை விரும்பினார்கள், எதை செய்தார்கள், அதை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். ஆக இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.